அதுலயே எல்லாரும் சீட்டு கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் எம்எல்ஏவா என்ன பண்றது? இதுக்கு முன்னாடியும் இப்பவும் என்ன டிஃபரன்ஸ்? நீங்க ஐயா ஸ்டாலின் அவரு எப்படி 6 மாசம் நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் சொன்னேன். என் பேஜ் இதனால போச்சு அப்படிங்கிற ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் தானே பேட்டி கொடுக்குறாங்க, என்ன சொல்றாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோவை மாவட்டத்துல கவுண்டம்பாளையம் தொகுதியில நம்ம பகுதி செயலாளர் திரு ஜேபி பிரகாஷ் அவரை தான் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். ஜேபி பிரகாஷ் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இவருதான் அவர் வந்துட்டு இருக்காரு. அவருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோன்னா நம்ம ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் மாதிரியே இவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, டிவிக்கே இதெல்லாம் தாண்டி பர்சனலாக எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். இவனுக்கும் இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மணி. இதுக்கு முன்னாடி விளாக்ல பார்த்துருப்பீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேஜில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளாக் வரான். இவன் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். சொந்தமாக இவர் வந்து ஸ்கிராப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காரு. சிப்கோ, சூலூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அங்கேயும் போய் விளாக் போடலாம். ஸோ இவரும் நானும் அவரை மீட் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ அதே ஒரு விளாகாக மேக் பண்ணலாம். நம்ம பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எல்லா விஷயம் சொன்னேன், எல்லா துறையில் இருக்கவங்களையும் நம்ம இன்டர்வியூஸ் அண்ட் தென் ஃபன் வீடியோ என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஸ்டார்ட் தான் இது. ஸோ இப்போ அண்ணாக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்தோம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி யாராவது நம்ம பேஜை பார்க்காம இருக்கீங்க, இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களுக்காகவே நான். ஆக்சுவலா இது வந்து எந்த இயர்ல இது பண்ணாங்க? ஷாஜகான் படத்தை அப்ப இருந்தே. சரி சரி சரி, ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க. ஹலோ வைஸ், ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிளாக்ல வெளியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜேபி பிரகாஷ் அண்ணா, கவுண்டம்பாளையத்தினுடைய பகுதி செயலாளர். ஸோ இவரு வந்து என்னென்ன திட்டங்கள் அடுத்து பண்ண போறாங்க, இவரோட ஜேர்னி எப்படி, இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரின்னு இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் செஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அண்ணா வந்து என் பிரதரோட நல்ல ஃப்ரெண்டு தான். அவர் கூட சரி அண்ணா மீட் பண்றேன். நான் என்ன டீட்டெயில் என்னன்னா அண்ணாட்ட பேசும்போது உங்களுக்கே தெரியும். வணக்கம். வணக்கம். தமிழும் தளபதி நம் மலையாளம். கவுண்டம்பாளையம் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஜேபி பிரகாஷ். ஆனா ஆக்சுவலா நானும் ஒரு விஜய் சாரோடைய ஃபேனா வந்து படம் பார்ப்பேன். படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து உங்களை மாதிரி எத்தனை டிக்கெட் வாங்கி நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி வந்து எப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சார், நான் இந்த மொமெண்ட்ல வந்து விஜய் சார் ஃபேன் ஆகிட்டேன், அப்பவே நீங்க இந்த இடத்த யோசிச்சீங்களா? என் கேள்வி புரிஞ்சுக்கணும். நீங்க எப்ப விஜய் சார் ஃபேன் ஆனீங்க, அப்ப உங்களுக்கு தெரியுமா நான் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துதான்? எனக்கே இது ஒரு ஷாக்கான விஷயம் தான். நான் இப்ப தளபதி ஃபேனால வர காரணம் வந்து, ஒரு ஃபீல்ட்ல வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட ஃபேனாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபேனாவும் இருந்தேன். அப்ப விஜயகாந்த் படமும் ரொம்ப ஆவலா பார்ப்பேன். அப்ப 2வது படமும் 2-3 செந்தூர போனோம். அந்த படத்துல வந்து தளபதி வந்து விஜயகாந்த் சார ரொம்ப தூக்கி உயர்த்தி பேசுவாரு. அந்த நிமிஷத்துல இருந்து நான் தளபதி ஃபேன் ஆனேன். அப்பவே நான் ஃபேன் ஆனேன். அப்ப நான் சின்ன பையன் தான். அப்புறந்தே ஒர்க் அவுட் பண்ணினேன். நம்ம ஏரியாக்குள்ள இந்த 10 ரூபா ஸ்டில்லு, 5 ரூபா ஸ்டில்லு இதெல்லாம் வாங்கி ஏரியாக்குள்ள ஒட்டி, அந்த படம் அன்னைக்கு சின்ன சின்ன வேலையா ஒட்டி, எப்படி நம்ம தலைமை மாவட்ட ஆபீஸ்க்கு போகணும்னு எனக்கு தெரியாது. அப்படியே நான் கொஞ்ச நாளா நானும் உங்களை மாதிரிதான் ஒர்க் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட டிக்கெட் வாங்கி படத்தை பார்க்க போவேன். அப்ப நம்மளே இது பண்ணணும், என்ன பண்ணலாம் போது அப்ப வந்து இந்த பேனர் துணி அப்ப ஆர்டிஸ்டா வரைவாங்க. அந்த துணி வரைஞ்சாதான் பதிவு நம்பர் தருவேங்குவாங்க. அப்ப அந்த துணியை நம்ம போய் ஆர்டிஸ்ட சொல்லி வரைஞ்சு, அப்ப முன்னாள் தலைவர் வந்து நம்ம சம்பத்தல தாமன் முன்னாள் மாவட்ட தலைவர், நானே சின்ன பையன், தாமன் இருந்தாரு. அவரு கூடயே இருந்து நான் இந்த போய் பதிவு நம்பர் வாங்கி நம்ம ஏரியாக்குள்ள போர்டு ஓபன் பண்ணேன். அப்ப இருந்தே ஒவ்வொரு பர்த்டேலும் சரி, ஏதோ ஒரு ரத்த தானம், எல்லாமே
நம்ம அந்த வயசுல இருந்தே பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க நினைச்சீங்களா தளபதி சிஎம் ஆவாரு நம்ம வந்து பதவி செயலாளர் ஆவாங்க அப்படின்னு? அன்னைக்கு நம்ம நினைக்கல. ஆனாதான் கண்டிப்பா ஒரு சிஎம் ஆவாருங்கிறது இன்னைக்கு இந்த டைம்ல நான் நினைச்சேன். அப்பவே உங்களுக்கு தெரியும் அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா சிஎம் ஆவாரு. கண்டிப்பா அவரு அரசியல்வாதி, நான் எதுக்கு அரசியல்வாதி? அரசியல் தான் இருந்தீங்க? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட். நான் ரசிகனா இருந்திருக்கேன். ரசிகரா மட்டும் எந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா தளபதி பயணம் தான். நான் வந்தனே பார்த்தோம்னா போட்டோ வந்து இது எந்த வயசுல எடுத்தது? நீங்க சின்ன பையனா? இது சொல்ல போனா 25 வயசு இருக்கும். ஷாஜகான் படம் எங்க பாத்தீங்கன்னா அந்த காரிகிராம் அப்பா வீட்டுல பார்த்தோம். சந்திரசேகர் அவங்க வீட்டுல வச்சு விஜய் ஆண்டனி அவரோட ஸ்டுடியோவா இருக்கு. அங்க போய் பார்த்தோம். அப்ப வந்து எங்களுக்கு ஒரு பாஸ் கொடுப்பாரு, வாரமான போட்டோ கொடுப்பாரு. அப்பெல்லாம் நாங்க போவோம். இது வந்து தாமனம் கூட போவேது நாங்க போட்டோ ஷூட் எடுத்தோம். ஆனா இப்போ நீங்க வந்து பதவி செயலாளரா இருக்கீங்க. நம்ம கவுண்டம்பாளைய தொகுதி பத்தி இதுக்கு முன்னாடியும் இப்பவும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து 40 நாள் தான் ஆச்சு, நான் இது கேட்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு 40 நாள் உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு முன்னாடி இப்ப என்ன டிஃபரன்ஸ்னா, முதல்ல அடிக்கடி அங்கங்க போலீஸ் தொல்லைய, இப்ப குடிச்சாலும் குடிக்காதையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபைன் கீன் போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி டிஸ்டர்ப் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதே மாதிரி இப்ப வந்து இன்னும் உள்ளாட்சினா கவுன்சிலர் டிஎம்கே தான் இருக்காங்க. இன்னும் நம்ம ஆட்சி வரையில இன்னும் நிறைய பண்ணி கொடுப்போம். இப்ப நம்ம இப்பவுமே நம்ம போய் பாக்குறோம், டிச்சு எல்லாம் ஒரு கிளீன் இல்லாம இருக்கு, அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா. இதுக்குள்ள உள்ளாட்சிக்காரங்க இன்னும் அவங்க ஆட்சி முடியல, இல்ல கவுன்சிலர் சீட் இன்னும் முடியல. அதனால கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. அதை நம்ம சரி பண்ண போறோம். ஆனா அடுத்து மெயினா ஒரு கொஸ்டின், இது நீங்க பேருக்கீங்களா தெரியல. நான் பர்சனலா வந்து நான் ஒரு டிவிகே சப்போர்ட்டர் தான். நிறைய எனக்கு உங்ககிட்ட சொன்னேன், என் பேஜ் இதனால போச்சு அப்படிங்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆசை தெரியல. இன்னைக்கும் ஒரு சிலர் வந்து டிஎம்கேவாகட்டும் இவங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. தகுதி இல்லாதவங்க எல்லாருக்கும் சீட் கொடுத்தாங்கன்னு ஒரு இது வருது. யாரு வேணா, அதாவது சவுத் சங்கர் ஒரு இதுல சொன்னாரு, இன்னைக்கு பார்த்து விஜய் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன மேன் கட்டுதுன்னு கை காமிச்சா கூட ஜெயிக்கும், அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தகுதியானவங்க தான் அந்த இடத்துக்கு மினிஸ்டராகவும் எம்எல்ஏ இருக்காங்களா? தூத்துறவங்க தூத்திட்டே தான் இருப்பாங்க. தளபதி உண்மையாவே புத்திசாலி. அவருக்கு ஐடியா சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் யாருமே கிடையாது. சினிஃபில இருந்தே பாக்குறீங்க, ஒவ்வொரு கருத்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். அவரு சொல்றது பார்த்தா என்ன சொல்றது, நம்ம என்ன மக்களுக்கு தெரிய வைக்கிறது, அவரே ஸ்டேட்டா மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது நான் சொல்லிதான் தளபதி தெரியும் அதை சொல்ல முடியுமா? அவருக்கு அவரை பார்க்க போய் ஒரு கவரேஜ் ஆகிற மனுஷன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு அவரே. ஏன்னா எனக்கு பர்சனலா நானும் இது அம்மா ஜெயலலிதா அம்மா பீரியட்ல இருந்ததுங்க, உங்களுக்கே தெரியும். அம்மா மட்டும்தான் நமக்கு தெரியும், அம்மா கை காமிக்கிறவங்க ஓட்டு போட்டது. எனக்கெல்லாம் அப்ப எம்எல்ஏ கூட யாரும் தெரியாது. இப்ப அதே விஷயம் தான் இன்னைக்கு நடக்குது. விஜய் சார் வந்து அவர் பார்த்து நிக்க வைக்கிறவங்க நம்ம ஒரு முகத்துக்காக தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா இன்னைக்கு சொல்றவங்க என்னன்னா, அதுவே எல்லாரும் சீட்டு கொடுத்தாங்க, இவங்க எல்லாம் எம்எல்ஏவா என்ன பண்றது அப்படிலாம் பேசுறாங்க. எனக்குமே ஒரு மாதிரி ரீசன் உண்டுனா, இன்னைக்கு என்ன தகுதி இல்லாதவங்க எல்லாருமே படிச்சவங்க புரிஞ்சவங்க எல்லாம் நம்மள மாதிரி யங்ஸ்டர் தான். கண்டிப்பா என்ன தகுதி இல்ல, அவங்க ரசிகர் மன்ற காலத்திலே பொறுப்பாதான் இருந்தாங்க. ராஜந்தாவன் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியல. இவரு நான் கேள்விப்பட்டேன், கில்லி சரப்பனா இருக்காங்க. ஆமா, அன்னதான திட்டம் இலவசமா பண்ணாங்க, அதெல்லாம் அவர் மெயினா எடுத்து அவருதான் பாத்துட்டு இருந்தாராமா. இவங்க போதை பொருட்களா சொல்லிட்டு ஆனா அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்றாங்க, சரக்கு வந்த பின்னாடி இந்த கஞ்சா ஒழிப்பே ஒழிஞ்சது அப்படிங்கிற மக்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. நான் அதை பத்தி நான் இல்லை. எனக்கு பர்சனலா அவருக்கு நான் பார்க்கும்போது ஒரு தட்டு நான் எக்ஸாம்பிளே சொன்னேன். கில்லி சரப்பனை வந்து அவருதான் வந்து இந்த அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அன்னதானத்துக்கு எல்லாம் வந்து இந்த முட்டையோ நம்ம இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இவரை மெயினா போட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உண்மையாக தெரியாம இருந்திருக்கு. அப்படி இருக்கிறவங்க அவங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் தானே பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, இங்க கஞ்சா பப்ளிக்லயே இருந்துச்சு, இங்க எல்லாமே இருந்தது, சார்ந்த இருக்கிறதுனால இப்ப பிரச்சனை. அதாவது எங்க ஆள் இருக்கணுமோ அந்தந்த ஆளுக்கு தான் அங்க இருப்பாங்க. இப்ப அங்க இருக்காது. இப்ப அது நடக்குது இல்ல. அவரு என்னமோ பண்ணனா அவரோட வாலிப வயசுல இங்க நம்ம பேசுறோம். இப்ப அரசியல் என்ன, எல்லாருக்குமே பாஸ்ட் லைஃப் இருக்கும், பிரசன்ட்ல என்ன. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு பர்சனலா அவர் நெகட்டிவா இப்ப சொல்லும் போது எனக்கு ஷாக்கா இருந்தது. அவர் ஒரு இன்டர்வியூல வந்து நான் இந்த மாதிரி இந்த விஜய் சாரும் ருஷியானந்த் சாரும் கூப்பிட்டு சொல்லி நான் இப்ப ஒரு திட்டத்தை வந்து கொண்டு போனேன்,
அப்படிங்கும்போது அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதை மட்டும் கொண்டு வரீங்க அப்படின்னு. அவங்களுக்கு தேவை ஏதோ ஒண்ணு வரணும். அதான் சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் அவரு, எப்படி 6 மாசம் நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் அவர் சொல்றாருல்ல, அதுக்கான வழிபாடுதான் இது ஒண்ணு. ஏதோ ஒண்ணு பண்ணுங்கடா, சீக்கிரம் முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்றானுங்க. இப்போ நம்ம லோக்கல் ஒரு இது கேட்கறோம்னா, கவுண்டம்பாளையத்துல என்ன மெயினான ஒரு பிரச்சனை? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க உள்ளாட்சி வந்தா நம்ம ஆளுங்க நிறைய ஜெயிப்பாங்க, கண்டிப்பா அது நடக்கும். அப்போ கவுண்டம்பாளையத்துல எதை வந்து நீங்க ஒரு மெயினான பிரச்சனையா நினைக்கிறீங்க, எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லாதவனுக்கு வேணும். அவனுக்கு என்ன இல்ல, வீடு இல்ல, பட்டா இல்ல. பட்டா இருக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா வீடு கட்டாம இருக்க போறேன். இதைத்தான் நான் இன்னைக்கு பதிலா சொல்லப்போறேன். அப்படி இடம் இல்லைன்னா நீங்க இடத்துல கொடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க. பல்லவரிய இடம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு வீடு பிளேஸ், நல்ல பிளேஸ் கொடுத்து வீடு கொடுங்க, அதுக்கான வேலை கொடுங்க. அவ்வளவுதான். நம்ம கவுண்டம்பாளையத்துல எந்த இடத்துல நீங்க இதை சொல்றீங்கன்னா? இங்க இப்ப எடுத்துட்டீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர், பிரபு நகர், அம்பேத்கர் நகர், அண்ணா நகர், காந்தி நகர், சவுண்டீஸ் நகர், எத்தனையோ ஏரியா இருக்கு. இப்ப ஒரு அர்ஜுனா நகருக்குள்ள இன்னுமே அந்த இடத்துல பட்டாயம் கரண்ட் இல்லைங்கிறாங்க, ஒரு பாத்ரூம் இல்லைங்கிறாங்க. இது நம்ம எப்பதான் ரெடி பண்ணி கொடுக்கணும், நம்மளும் ஒரு மைண்ட், நம்மளுக்கான பவர் இருப்பதை நம்ம செய்ய முடியும். அதுக்குதான் இந்த உள்ளாட்சி வர வரைக்கும் இப்படிதான் அவங்க ஆட்சி ஆளுன்னு இருக்காங்க. இப்பவும் பாருங்க நிறைய ஊழல் பண்றாங்க. இது நம்ம செய்ய போது அந்த ஏரியா கவுன்சில் வந்து நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? அவங்க செய்யற மாதிரி காட்டிக்கிறாங்க. இன்னும் அந்த டெண்டர் முடியல, இது நாங்க இப்ப நாங்க பண்ண போறோம் தெரிஞ்சாலும் விஷயம் தெரிஞ்சாலும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. கேட்டா இதுக்கு காரணமே நான் தான். நீயாவே இருங்க, தப்பே கிடையாது, செஞ்சு கொடுங்க. யார் செஞ்சா என்ன, நாத்தத்தை போக்கணும், குப்பையை ரொம்ப நாள் இருக்கக்கூடாது இருந்தா நான் வந்தாலும் அதுதான் செய்யணும். எனக்கு என்ன வேலை? மக்கள் சொல்றத போய் எம்எல்ஏட்டையும் அமைச்சிட்டு சொல்ல போறேன். நான் அது ஒரு வேலைக்காரனா தான் நான் வேலை செய்ய போறேன். புரியுதுங்களா? கண்டிப்பா நானும் கேட்பேங்க. எனக்கு கண்டிப்பா கௌசன் சீட் கேட்பேங்க. உண்மையாவே நான் நீங்க நிறைய விஷயங்கள் நான் இப்போ நிறைய கொஞ்சம் டிஸ் பண்ணி தான் கேட்டேன். 2-3 பேர் நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணுவீங்க. எனக்கு பர்சனலா தோணுது. கண்டிப்பா நம்ம வாழ்ந்தது இங்கதான். நம்ம மக்கள் யாரும் நம்மளுக்கு தெரியாதா? தளபதி மனசு இருக்கிறவன் அவங்க ரசிகர் எத்தனையோ பேர் பணம் கொடுத்து மாத்த பார்த்தாங்க. இப்ப அந்த ரசிகனாச்சும் அது அவன் செட்டில் இல்லை. ஏன் பண்ற ஒரே ஒரு விஷயம், எங்க அடையாளம் தளபதி தான். என்னால நான் பர்சனலா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், எனக்கு இந்த யூடியூப்ல நான் அதை போட்டா எனக்கு வந்து பிரச்சனையாகும், இதெல்லாம் ஃபாலோ பண்ண அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து ரொம்ப வருஷமா ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்த ஒரு ஆள் நானும் இருக்கேன். விஜய் சார் ரசிகா அதெல்லாம் செகண்டரி, அரசியல் ரீதியா எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். அது விஜய் சார் வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப கவலையா இருந்தேன். 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் இப்படியேதான் இருக்கணும். 10 மணிக்கு அப்புறம் மாறும்போது என்னால இப்ப சொல்லும்போது ஒரு மாதிரி இதா இருக்கு. மாறுச்சு தெரியுங்களா? அது இப்ப வரைக்குமே நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல போட்டதுமே அந்த பேஜ் போச்சு. கனவுல போயிட்டு இருக்கமோ, நம்ம ரொம்ப வருஷம் இப்போ நம்ம எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகாத ஆளுங்க, இவர் ஜெயிக்கிறது என் பர்சனல் சக்சஸா எடுத்து நினைச்ச ஒரு விஷயம். நம்ம ஒரு மாதிரி கனவுலயே போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இப்ப வரைக்குமே இருக்கேன். அது ரொம்ப ஹாப்பி தான். பர்சனலா நானே என் ஃப்ரெண்டு கேமரா எடுத்துக்காது எல்லாருமே எப்பவுமே ஒரு ஸ்கார்பியோ போனவரை வாங்கினாரு. அதுக்கு தலைவர் கொடி தான் வாங்கி 2 நாள் என்னமோ மாட்டிட்டான். உண்மையா மனித தெய்வம். அதாவது நான் பாருங்க கையிலே இது படைச்சவனுக்காக குத்தி இருக்கேன், இது எனக்கு பிடிச்சவனுக்காக குத்தி இருக்கேன். இது என் புள்ள பையன் பேரு, என் தலைவர் பேரு.